கண்ணதாசன் ஒரு முறை கூறியிருந்தார் சிவாஜி கணேசனை பற்றி. ஒரு படத்தின் பாடல் மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம் என்ற பாடலுக்கு சிவாஜி பொதுவாக பாடலை பற்றி சிறிது கவனம் செலுத்த மாட்டார். பாடல்கள் தானாக அமைந்து விடும் அவருக்கு. இந்த ஒரு பாடலுக்கு என்ன அசைவு செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. உடனே அவர் கேட்டார், இந்த மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம் இப்படின்னு எழுதிட்டீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஏதாவது கை கால அசையணுமா அந்த பாட்டுல? அவர் சொன்னாரா, மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம் சொன்ன அதே அந்த வெளிப்பாடு அப்படியே இருக்கும். இந்த நடை மாறி போனால் தனியாகலாம், இடை மாறி போனால் சரியாகலாம், காதல் தடம் மாறி போனால் என்ன செய்யலாம். இதையும் அவர் கூறும் பொழுது, நடை மாறி போனால் காதலர்கள் அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தால் தனியாக போய்விடலாம். இதை நீ அருமையாக சொல்லாம். இந்த ஒரு வெளிப்பாடை கண்ணதாசன் சொன்னார். அவர் என்னிடம் கேட்டு பெற்றதே சிறந்த நடிகர். இன்னொன்று நான் கூற விரும்புகிறேன். சிவாஜி கணேசனிடம் கேட்டார்களாம், உனக்கு இணையாக தமிழகத்தில் நடிக்கக்கூடிய நடிகன் யார்? அதற்கு அவர் ஒரே பதில், நான் தற்பெருமையா என்னை நானே புகழ்ந்து கொண்டோ பேசவில்லை. நான் எனக்கு இணையாக நினைக்கும் ஒரே ஒரு நடிகர் மனோரமா. ஏனென்றால் அவர்கள் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த பாத்திரமாகவே நடித்து காண்பிப்பார் என்று சிவாஜி சொன்னாராம். அதே மேடையில் இருந்த கண்ணதாசன் எழுந்து நின்று பெண் சிவாஜி மனோரமாவே வருக என்று அழைத்தாராம். இதற்கு மேல் மனோரமா என்ன உச்சரிப்பின் இமயமா? இவர்கள் கூறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்கள் பாவம் அந்த ஒரு தலைப்பை ஒட்டி பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்களே தவிர நம்மளை குழப்பி பிரயோஜனம் இல்லை. அவர்கள் எல்லாரும் அங்க அசைவுகளுடன் தான் பேசினார்கள். என்னுடைய அணிக்கு 10 தடவை இந்த பக்கம் வந்தாலும் 20 முறை அந்த பக்கம் சென்று விடுவார் நடுவர் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் 4 படங்களை தவிர 300 சில்லறை படங்கள் சிவாஜி நடித்ததெல்லாம் வெற்றி. நான் இப்பொழுது கூறின இந்த அவர் ஏற்ற பாத்திரங்கள் எல்லாம் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள். முக்கியமாக தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் பழி ஏற்றாயடா கர்ணா என்று சொல்லும் பொழுது நீங்கள் அவர் முகத்தை பார்க்க வேண்டும். அங்கே அந்த என் டி ராமாராவ், முத்துராமன் இவர் இடையிலே அடியிலே இருப்பார். இதெல்லாம் என்ன உச்சரிப்பா? வசனங்களா? வசனங்கள் சிறந்த வசனங்கள் அவர் பேசி, இன்னும் அவர்களே சில வசனங்கள் பேசவில்லை. திருவிளையாடல் எல்லாம் கூறினவர் புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது, இந்த மாதிரி அவர் அடித்துக் கொண்டே போவார். இதெல்லாம் இந்த மாதிரி உச்சரிப்பு விவேக் அதே பராசக்தி வசனத்தை அருமையாக செய்தார். சிவாஜி கணேசன் எனக்கு தெரிந்து விவேக்கை அழைத்து விருந்து வைத்தாராம். எனக்கு பிறகு அந்த பராசக்தி வசனத்தை நீதான் தற்காலத்தின் வார்த்தைகள் ஜாலத்தினால் அருமையாக பேசினார் என்று கூறினார். அந்த கூவம் பாவம் அவர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் என்ன முக்கியம் என்றால் அவர் அந்த உச்சரிப்பு அந்த பாத்திரமாகவே மாறி. இவர் எவ்வளவு அழகாக ஒரு அண்ட புழுகு என்பது போல் மார்லின் பிரண்டோ சிவாஜியின் உச்சரிப்பை பயந்து விட்டார். மார்லின் பிரண்டோவுக்கு தமிழே தெரியாது, ஒரு மொழியும் தெரியாது. அந்த அசைவுகளை பார்க்காமல் அவர் எதை பார்த்து சொல்லி இருப்பார்? திலீப் குமார், அசோக் குமார், பிருத்திவிராஜ் கபூர், ராஜ் கபூர் இவர்கள் எல்லாரும் சிவாஜி கணேசனை போல் எங்களால் நடிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன உச்சரிப்பு புரிந்தது சிவாஜியில்? சஞ்சீவ் குமார் அந்த நவராத்திரி படம் நடிக்கும் பொழுது, நீ நடித்ததில் 20% கூட என்னால் செய்ய முடியவில்லை, வருந்துகிறேன் என்று சொன்னாராம். பாசமலர் படம் பார்த்து அழுதவர்கள் அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, பல காட்சிகள் அந்த சௌத்ரி அந்த எஸ்பியாக இருக்கும் பொழுது ஒரு நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ் என்றால் அவருடைய ரியாக்ஷனை பாருங்கள். ஒரு பேட் நியூஸ் என்னும் பொழுது அந்த சிவாஜி அங்கே நின்று நடக்கும் பொழுது பாருங்கள். ஆங்கிலம் பேசுவதில அருமையான ஒரு நடிப்பு. அவர் படிக்கவில்லை, ஆனால் அவருடைய ஆங்கிலம் இன்று வரை சில வசனங்கள் நம் முன் இருக்கின்றன. அந்த உயர்ந்த மனிதனில் அவர் பேசியவை. நடுவர் நிச்சயமாக ஒரு நல்ல பிரசாத் சொன்னார். சில பாடல் வரிகள் எல்லாம் சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த பாடல் வரி எல்லாம் சொல்லும்போது டக்கு டக்கு டக்குன்னு அந்த காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதுவும் தேவனே என்னை பாருங்கள்னு சொல்லும் போது, சின்ன கிளாஸ்ல ஞானொளி படத்தை கூட்டிட்டு போலன்னு சண்டை போட்டு பாட்டியோட குதிரை வண்டியில போன காட்சி எனக்கு இன்னொரு பக்கம் ஞாபகம் வருது. சிவாஜி கணேசனுடைய கையை தூக்கின காட்சியோட சேர்த்து. பிறகு கோமாளி, ஏமாளி, குற்றவாளி, தேச துரோகி, அண்ணன், தந்தி, பைத்தியம், நாதோசர வித்வானாக, கடவுளாக, அனைத்துமாக இசை கலைஞராக எல்லாம் அவர் உருவகித்தார் என்று பிரசாத் அவர்கள் சிறப்பாக சொன்னார்.
எனக்கு மிகவும் சந்தோஷம் என்னவென்றால் இந்த அணியில நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பேசுறாங்க, அவர் எடுத்து பல பாத்திரங்களை பற்றி இன்னும் ஒருத்தரும் சொல்லலையேன்னு. நல்ல வேலை புண்ணியத்தை கட்டிக்கிறாரு பிரசாத், அதை பற்றி சொல்லிவிட்டார். இல்லாவிட்டால் அணி சற்று வலுவிழந்திருக்கும், அந்த கருத்தை சொல்லாவிட்டார். பிறகு வசனங்களுக்கு உயிர் தேவை, வசன உச்சரிப்பு வருவதற்கே பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாவம் தேவை அப்படி என்று சொன்னார். பிறகு பாத்திரமாகவே மாறிவிட்ட ஒருவர் சிவாஜி கணேசன் என்று சொன்னார். மலை சாய்ந்து போனால் சிலை சாயலாம் வந்து கண்ணதாசன் எப்படி பேசி நடிப்பை வாங்கி உள்வாங்கி நடித்தார் என்று அழகாக சொன்னார். அவர் சொன்னது போல கர்ணன் சில காட்சியை சொன்னார். கர்ணன்ல இன்னொரு காட்சியை நான் மிகவும் ரசித்திருக்கிறேன். கடைசியாக அம்பு பட்டு அப்படி படுத்திருப்பார், வாய் தொடர்ந்து முழுசா பேசக்கூட முடியாது, திணறிக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்துல அப்படி கண்ணு மேல செருகிக்கிட்டு போகும். அந்த காட்சியை பார்த்து ரசிக்காதவர்கள் யாருமே கிடையாது. பிறகு நம்ம ஸ்டாலின் சொன்னாரு, உண்மையிலே